அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில், ஏன் உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ செஞ்சு அதை தடுத்த காவல்துறையை நம்ம ஒரு கல்லெறிஞ்சு பார்த்துருப்போம். ஒரு குச்சி கம்புகளை வச்சு காவல்துறையை போராட்டக்காரர்கள் தாக்குதலையோ அவர்கள் மீது வீசுவதையோ பார்த்துருக்கோம். கையெறி குண்டுகள் கூட வீசினதை பார்த்துருக்கோம். ஆனால் கடிச்சு வச்சு பார்த்துருக்கோமா? பார்த்ததே இல்லை. அப்படியான ஒரு அரசியல் வரலாற்றை நேற்று தமிழக வெற்றி கழகத்தினர் உருவாக்கி இருக்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுங்கிற இடத்துல ஒரு மது கிடங்கை முற்றுகையிட போய் அங்கே அதை தடுத்து நிறுத்தின காவல்துறை அதிகாரி, அதாவது நம்ம ஒரு பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கவோ குந்தகம் விளைவிக்கவோ ஒரு மதுபான கடை, ஒரு அரசு பேருந்து, அரசு அலுவலகங்கள், இதையெல்லாம் போராட்டக்காரர்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, அது போராட்டக்காரர்கள் இயக்கமாக இருந்தாலும் சரி, அவர்கள் முற்றுகையிட முனையும் போது அந்த டாஸ்மாக் மேலே கல்லெறிதலோ டாஸ்மாகை சேதப்படுத்துறதோ இதெல்லாம் அது நாட்டுக்கு நல்லதில்லை. டாஸ்மாக் நடத்துறது இருந்தாலும் அது அரசாங்கத்தோட சொத்துங்கிறதுனால அதையே பாதுகாப்பாங்க, போலீஸ் தடுத்து நிறுத்துவாங்க நம்ம முற்றுகை பண்ணால். அதெல்லாம் அப்படி தடுத்து நிறுத்துகிற காவல்துறை அதிகாரியை கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கிறாரு ஒன் ஆஃப் தி அணில் குஞ்சு. அப்புறம் இன்னொருத்தர் அந்த கதவு மேலே, அந்த கிடங்கோட கதவு மேலே ஏற போகிறாரு. அவரையும் தடுத்ததுக்கு அவரும் காவல்துறையை கடிச்சு வச்சிருக்கிறாரு. அதனால் இது தற்கொலைகள்னு சொன்னால் கோபம் வந்துடுது. யாராவது எங்கேயாவது ஒரு காவல்துறை அதிகாரியை போய் கடிப்பாங்களா? சக மனிதரை கடிப்பதே தவறு இல்லைங்களா? ஆனால் ஒரு தமிழ்நாடு அரசோட பணியில் இருந்த காவல்துறையை கடிச்சு வச்சதெல்லாம் எவ்வளவு பெரிய அரசியல் அவமானம் தெரியுமா? என்ன இவங்க தெரிஞ்சு படுறாங்களா தெரியாமல் படுறாங்களா ஒன்றுமே தெரியல. அதில் இன்னொருத்தர் கேட்டாலும் பயங்கரமாக ஏறி குதிச்சு போனார். உள்ளே போனால் சற்று போட்டிருக்கு, பூட்டி இருக்கிறது சற்று போட்டு. அப்போது என்னடா கைப்பிள்ளைங்களா இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி மனநிலை தான் இருக்குது. அதனால தான் நம்ம இவங்களை அரசியலுக்கே இவங்கள் தகுதியற்றவர்கள், இவர்கள் அரசியல் படிக்கணும், அரசியல் படுத்தணும், இவர்களை கொஞ்சமாவது ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு வரோம். அணில் கடிச்சா என்ன ஊசி போடுவாங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.